வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த மாதம் வந்து யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்ஸாகவே இப்போ ஸ்பார்ஸ் வந்து அவங்களுக்கு பென்ஷனர் ஐடியும் சரி, அதே போல் ஸ்பார்ஸ்லேருந்து பிபிஓவும் சரி இஷ்யூ பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து பென்ஷன் அவுட் ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பிபிஓ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவரோட ரிட்டையர்மெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 31 டிசம்பர் 2024. ஆனால் இந்த பிபிஓ ஜென்ரேட் ஆன டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 நவம்பர் 2024. கிட்டத்தட்ட 50 நாளுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு ஸ்பார்ஸ்லேருந்து பிபிஓ வந்து கிடைச்சிது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல விஷயம். ஏன்னா 50 நாளுக்கு முன்னாடியே கிடைக்கிறதுனால அவங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸும் சரி, மற்றபடி பே டீட்டெயில்ஸில் ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னாக்கா அது சர்வீஸில் இருக்கும்போதே அவங்க வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து அதை தவறுகளை வந்து சரி பண்ண முடியும். அதே போல் அதை வந்து சேஞ்ச் பண்ணவும் முடியும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல்ட்டு வர பென்ஷனருக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இதை வந்து பயன்படுத்திட்டு நீங்கள் எதெல்லாம் தவறாக இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கங்க. அதே போல் பென்ஷனர் ஐடிக்கான மெசேஜும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிபிஓ ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து வந்தது. ஸோ மெசேஜ் வந்த பிறகு அவங்களுக்கு குறைஞ்ச பிபிஓ வந்து கிடச்சிது. ஸோ டிஜிட்டல் ஆகிறத பற்றி ஒரு சிலரெல்லாம் நம்மக்கிட்ட இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. டிஜிட்டல் ஆன பிறகு நாங்கள் வந்து நிறைய ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சிலருக்கெல்லாம் அது வந்து யாருக்கெல்லாம் அப்டேட் ஆகாது இருக்கோ அவங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். ஆனால் இனி வரும் காலகட்டத்தில் யாரெல்லாம் பென்ஷனராக இருக்க போகிறாங்களோ அவங்களோட வசதி வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட்டை வந்து ஹேண்ட்லிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் அதே போல் சீக்கிரமாகவும் ஆகும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும்போது அவங்களுக்கு நம்மளோட தவறுகளை வந்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக கிடைச்சிருக்கு. ரெண்டாவது பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு டேட்லையுமே ORP3 வந்து கிடைக்காத பென்ஷனர் நிறைய பேர் இருக்காங்க. நேற்று நம்ம பேசின ஒரு ஃபேமிலி பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2019 தான் அவங்களுக்கு வந்து ரிவைஸ்டு ஆன அந்த பிபிஓ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிபிஓ வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதம் 2024 ஜென்ரேட் ஆன பிபிஓ, அதாவது ORP3யோட இம்ப்ளிமெண்ட் டேட்டுக்கு அப்புறம் தான் இந்த பிபிஓ ஜென்ரேட் ஆயிருக்கு. ஆனால் இந்த பிபிஓலுமே அவங்களுக்கு வந்து ORP3க்கான அந்த ரிவிஷன் வந்து ஆகாமல் ORP2ல வந்து என்ன அமௌண்ட் கிடைக்கணுமோ அதே அமௌண்ட் தான் வந்து கிடைச்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு நீங்கள் ORP3 ரிவிஷனுக்காக சிபி கிராமில் கிரீவன்ஸ் போடுங்க. அப்போ தான் உங்களோட ORP3 ரிவிஷன் வந்து கிடைக்கும். உங்களோட பென்ஷன் வந்து அதிகமாகும். அதுக்கு தகுந்தாப்பில் உங்களோட பென்ஷன் வந்து கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2024 வந்து உங்களுக்கு ORP3யும் கிடைக்கணும். 3% டிஏ வந்து அதிகமாகிடுச்சு, அதையும் வந்து கிடைக்கணும். ஸோ ORP2 படி உங்களுக்கு வந்து 3% டிஏ அதிகமாக இருந்தாக்கா உங்களுக்கு வந்து கம்மியாக வந்து அமௌண்ட் கிடைக்கும். ORP3 அந்த பேசிக் படி உங்களுக்கு வந்து கிடைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து அதிகமாகும். ஸோ இது வந்து கவனத்தில் எடுத்துங்க. 1 ஜூலை 2024 2 வந்து கிடைக்கணும். ஒன்று வந்து ORP3யும் கிடைக்கணும், அதே போல் 3% டிஏ வந்து அதிகரிச்சுக்கான அந்த அமௌண்ட்டை வந்து கிடைக்கணும். யாருக்கெல்லாம் ORP3 வந்து ரிவிஷன் ஆகலையோ அந்த பென்ஷனருக்கும் சரி, ஃபேமிலி பென்ஷனருக்கும் சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நீங்கள் ஒரு பிபிஓ வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த பிபிஓவில் ORP1லேருந்து 7th பே கமிஷனு, ORP2, ORP3 இந்த 3த்துக்கும் வந்து இவங்களுக்கு எதுவுமே வந்து சரியான முறையில் வந்து ரிவிஷன் ஆகலை. ஸோ அதுக்கான கேல்குலேஷன் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கொண்டு வருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இவ்வளோ நாள் நம்ம வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் பென்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ நீங்கள் இந்த பிபிஓவில் என்னெல்லாம் தவறு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஈஸியாக அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த பிபிஓ படி நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணுங்கள். ORP1ல வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கணும், 7th பே கமிஷன் படி அவங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கணும், அதுக்கடுத்து கிடைச்ச ORP2ல வந்து எவ்வளோ அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கணும், அதுக்கப்புறம் கிடைச்ச 1 ஜூலை 2024 ORP3 படி உங்களுக்கு பென்ஷன் எவ்வளோ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேல்குலேட் போட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்லலாம். ஸோ இவரோட லென்த் ஆஃப் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13 வருஷம் 2 மாதம் 20 நாள் ஒய் குரூப் சிப்பாய் ரேங்க்லேருந்து வந்தவர். ஸோ இந்த லென்த் ஆஃப் சர்வீஸ் வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள். 13 வருஷம் 2 மாதம் 20 நாள் ஒய் குரூப் சிப்பாய் ரேங்கில். இதுபடி ORP1 7th பே கமிஷனு, ORP2, ORP3ல வந்து இவருக்கு என்ன பென்ஷன் கிடைக்கணும், ஃபேமிலி பென்ஷனரு. ஸோ இது வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு ஆஸ் பர் 7th பே கமிஷன் படி மினிமம் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9,000 ரூபா வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ 7th பே கமிஷன் படி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு 9,000 வந்து பென்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் 1 ஜனவரி 2016 அப்புறம் 9,000 ரூபாய்க்கு கம்மி நீங்கள் வந்து பென்ஷன் வாங்கியிருக்கீங்க, பென்ஷனர் இருந்தாலும் சரி, ஃபேமிலி பென்ஷனர் இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கு வந்து சிபி கிராமில் கிரீவன்ஸ் போட்டு வாங்கலாம். ஏன்னா 7th பே கமிஷன் படி ஒரு பென்ஷனருக்கு வந்து மினிமம் தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9,000 ரூபாய் வந்து நிர்ணயிச்சாங்க. இது வந்து ரிசர்வேஸ்ட் பென்ஷனராக இருந்தால் கூட பொருந்தும். ரிசர்வேஸ்ட் பென்ஷனரோட ஃபேமிலி பென்ஷனராக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து 9,000 ரூபாய் வந்து பென்ஷன் கிடைச்சிருக்கணும்.
ஸோ ரிசர்வேஷன் பென்ஷன் வந்து 9,000 தான் பேசிக் வாங்குறாங்க. ஸோ அதுலேருந்து ஃபேமிலி பென்ஷன் கால்குலேட் பண்ணும்போது 60% ஆச்சுனாக்கா அது 9,000 ரூபாய்க்கு உள்ளே போயிடுச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ரிசர்வேஷன் பென்ஷனர் வந்து எவ்வளோ பென்ஷன் வாங்கினாரோ அதே பென்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி பென்ஷனருக்குமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 9,000 ரூபாய்க்கு கம்மி கிடைக்குதுனாக்கா தயவு செஞ்சு நீங்கள் கால் பண்ணி வாங்க. இல்லை நீங்களே கூட நம்ம எப்படி வந்து சிபி கிராமில் கிரீவன்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்களே சிபி கிராமில் கிரீவன்ஸ் போட்டு உங்களோட பென்ஷன் ரிவிஷனுக்கு வந்து பண்ணுங்கள். ஸோ 1 ஜனவரி 2016 கிடைச்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் இல்லை டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். ஏன்னா லேட்டாக தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க 7th பே கமிஷன். ஸோ அதனால் நவம்பர் டிசம்பர் 2016 நவம்பர் டிசம்பருக்கு அப்புறம் உங்களோட பென்ஷன் வந்து அதிகமாக இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கான அரியரும் வந்து 2016க்கு அப்புறம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம் 7th பே கமிஷன் படி. இந்த 9,000 ஏன் சொல்கிறேன்னாக்கா இன்றைக்கி டேட்லேயுமே நிறைய பென்ஷன் இருக்குது. இந்த 9,000 வந்து கிடைக்காது இருந்திருக்கு 7th பே கமிஷனில். ஸோ அதுக்கப்புறம் ORP 2 வந்து ரிவிஷன் ஆகிட்டு அது வந்து கமா ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் 9,000 ரூபாய்க்கு கம்மி யாராவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் இல்லை ORP 1ல் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருந்தீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு 2.57 மல்டிப்ளை பண்ணலை 2.57 படி உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் சிபி கிராமில் கிரீவன்ஸ் பண்ணலாம். இப்போ உதாரணமாக 1 ஜனவரி 2016க்கு முன்னாடி ORP 1ல் வந்து உங்களுக்கு 3,500 ரூபாய் வந்து பென்ஷன் 3,500 ரூபாய் உங்களோட பேசிக்காக இருந்து இது வந்து 2.57 வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ என்ன அமௌண்ட் வருமோ அதை விட கம்மியாக கிடச்சிருந்தாங்க நீங்களுமே சிபி கிராமில் வந்து கிரீவன்ஸ் போடலாம். ஒரு பென்ஷன் ரிவிஷன்லேயும் உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கணும் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிடைக்காதுன்ற பட்சத்தில் நீங்கள் அது 10 வருஷம் இருந்தாலும் சரி இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாலும் சரி உங்ககிட்ட சரியான ப்ரூஃப் இருக்குது அதுக்கு தகுந்த டாக்குமெண்ட் இருக்குனாக்கா நீங்கள் அதை கேட்டு வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன வந்து சொல்ல முயற்சி பண்ணணும் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.